السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولو أن أهل القرى آمنوا واتقوا لفتحنا عليهم بركات من السماء والأرض. صدق الله العلي العظيم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாமல்ல அல்லாஹ்விற்கு, எல்லாமல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மேற்காணக்கூடிய திருமறை வசனத்தின் மூலமாக ஒரு மனிதனுக்கு அருள் வளம் பெருக, ஒரு மனிதனுக்கு பரக்காத்துகள் அதிகம் பெற, அந்த மனிதன் என் நிலையை அடைய வேண்டும் என்பது சார்ந்த ஒரு விஷயத்தை அல்லாஹு தஆலா இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான்: வலவ் அன்ன அஹ்லல் குரா ஆமனு வத்தகவ். அவ்வூர்களில் இருந்தவர்கள் இறை நம்பிக்கை கொண்டு இறை அச்சத்துடன் வாழ்ந்திருந்தால் லஃபதஹ்னா அலைஹிம் பரக்காத்திம் மினஸ் ஸமாஇ வல் அர்து, அவர்களுக்காக வானத்திலும் பூமியிலும் உள்ள அருட்கொடைகளின் வாசல்களை திறந்து விட்டிருப்போம் என்பதாக அல்லாஹு தஆலா இந்த திருமறை வசனத்தின் மூலமாக குறிப்பிட்டு காட்டுகின்றார். அதில் பரக்கத் எனும் அருள் வளம் அது எப்படிப்பட்டது அப்படிங்கிறத நாம் பார்க்கின்ற பொழுது, அல்லாஹ்வின் மறைமுகமான படைப்புகளில் ஒன்றுதான் அருள் வளம் என்பது, பரக்கத் என்பது. தெரியாத இடத்துலேருந்து அதிகமாக நமக்கு கிடைக்கிறது, அதிகமான வருமானம் கிடைக்கிறது, அல்லது அதிகமான வியாபாரத்தில் அல்லது விவசாயங்களில் மகசூல் கிடைக்கிறது. இப்படி எல்லா விதத்திலும் அறியாத புறத்திலிருந்து அல்லாஹ் மறைமுகமாக கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அருட்கொடை தான் பரக்கத் என்ற அருள் வளம். அது பொருள் செல்வத்தில் இறங்கினால் பெருகச் செய்யும், பிள்ளை செல்வத்தில் சீர்திருத்தத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஏன்னா பொருள் செல்வத்திலே ஒரு மனிதனுக்கு பரக்கத்து ஏற்படணும், பிள்ளை செல்வங்கள்லையும் ஒரு மனிதருக்கு பரக்கத்து ஏற்படணும். அந்த வகையில் அது என்ன செய்யும்? பிள்ளை செல்வத்தில் சீர்திருத்தத்தை ஏற்படுத்தக்கூடியதாகவும், உடலில் வலிமை உண்டாக்கக்கூடியதாகவும், நேரத்தை நீடிக்க செய்யக்கூடியதாகவும், மனதில் மகிழ்ச்சியை தோற்றுவிக்கக்கூடியதாகவும் இந்த பரக்கத்து என்பது இருக்கும். இது அல்லாஹ்வினுடைய மறைமுகமான ஒரு படைப்புகளில் ஒன்று அப்படிங்கிறத வரலாற்று ஆசிரியர்கள் நமக்கு என்ன செய்வாங்க? குறிப்பிட்டு காட்டுவாங்க. அன்பானவர்களை, முஸ்லிம்களாக பிறந்த நாம் அனைவரும் நம் வாழ்க்கையின் அனைத்து கட்டத்திலும் பரக்கத் எனும் அருள் வளத்தை விரும்பக்கூடியவர்களாகத்தான் நம்ம என்ன செய்கிறோம்? இருக்கிறோம். இஸ்லாமிய பார்வையில் அருள் வளம் என்பது குறைவாக இருந்தாலும் அதன் மூலம் நம்முடைய தேவைகள் நிறைவேற்றப்படக்கூடியதாக இருக்கும். அதுதான் பரக்கத் அப்படிங்கிற ஒரு சிறப்பு அம்சம் கொண்ட அல்லாஹ்வினுடைய ஒரு அருளாகும். அன்பானவர்களை, இது சார்ந்த ஒரு விஷயத்தில் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க இவ்வாறு சொல்லுவாங்களாம்: இதா கானத் ஃபில் பைத்தி ஹியானத்துன், ஏதேனும் ஒரு இல்லத்தில் நம்பிக்கை துரோகம் குடியிருந்தால், இந்த வீட்டிலையாவது நம்பிக்கை துரோகம் குடியிருந்தால் ஸஹபத் மின்ஹுல் பரக்கத்து, அங்கிருந்து பரக்கத்து என்னும் அருள் வளம் சென்றுவிடும் என்பதாக அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க கூறக்கூடிய ஒரு செய்தியை ஹராதி என்று சொல்லக்கூடிய ஒரு நூலில் பதிவு செய்யப்பட்ட ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். அன்பானவர்களே, ஆக தவறுகள் எந்த இல்லத்தில் அதிகமாக நடக்குதோ அங்கே பரக்கத்துங்கிறதும் இருக்காது அப்படிங்கிறத அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க குறிப்பிட்டு காட்டுறாங்க. ஏன்னா நம்முடைய சில செயல்பாடுகள் அருள் வளத்தை அழைத்து வரும். நல்ல ஒரு சாலிஹான ஒரு செயல்பாடுகளாக இருந்தால் அது என்ன செய்யும்? அருள் வளத்தை அழைத்து வரக்கூடியதாக இருக்கும். சில செயல்பாடுகள் இருக்கும், அது அருள் வளத்தை அழித்து விடக்கூடியது என்பதில் கவனத்துடன் செயல்பட வேண்டும் அப்படிங்கிறத தான் நமக்கு மார்க்க அறிஞர்கள் என்ன செய்வாங்க? கூறுவாங்க. அதனால தான்
ஐவேளை தொழுகையை பேணுதலாக நிறைவேற்றுவதனால் கல்வியில் அருள் வளம் உண்டாகும். திருக்குர்ஆனோடு தொடர்பு கொண்டோருக்கு நினைவாற்றலில் அருள் வளம் கிடைக்கும் என்பதாக மார்க்க அறிஞர்கள் குறிப்பிட்டு காட்டுவாங்க. கல்வியில் மட்டுமல்ல, வியாபாரத்தில், பொது பணிகளில், குடும்பத்தில் பரக்கத்து பெற வேண்டுமையானால் நாம் குர்ஆன் ஓதுவதிலும் ஐவேளை தொழுகைகளை மிகவும் பேணுதலாக நிறைவேற்றுவதிலும் அதிகம் கவனம் செலுத்த வேண்டும் என்பதுதான் நமக்கு ஹதீஸின் மூலமாக பெறக்கூடிய சிறந்த ஒரு பாடம் என்பதையும், எல்லாம் அல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பரக்கத்தை பெற வேண்டுமானால் ஒரு மனிதன் தொழுகுது வணங்கி வெளியில் போயிட்டு வந்தால் என்ன நிலைமையில் தங்களுடைய வீட்டில் பரக்கத்தை ஏற்படுத்திக்கிடணும் அப்படிங்கிறதுக்கு அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய வாசகம், ஃபைதா தகல்தும் புயூத்தன், நீங்கள் இல்லங்களில் நுழையும் பொழுது ஃபசல்லிமு அலா அன்ஃபுசிக்கும் தஹியத்தம் மின் இந்தில்லாஹி முபாரக்கத்தன் தய்யிபா, உங்களின் மீதே, அதாவது ஒருவருக்கு மற்றொருவர் முஹம்மன் சலாம் சொல்லிக் கொள்ளுங்கள், அது அல்லாஹ்விடம் இருந்து வந்த பரக்கத்து மிக்க தூய்மையான காணிக்கையாகும் அப்படிங்கிறத நமக்கு எல்லாம் அல்ல அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகின்றான். அன்பானவர்களே, ஆக அனஸ் ரலியல்லாஹு தஆலா இந்த விஷயத்துக்கு ஒரு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பொன்மொழியை இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவாங்க. அனஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்லுவாங்க என்னிடம், அனஸே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னிடத்தில் இவ்வாறு சொன்னாங்க, அனஸே, உமது இல்லத்திற்குள் நீர் சென்றால் உம்முடைய குடும்பத்தாருக்கு சலாம் உரைப்பீராக, அதனால உமது இல்லத்தில் பரக்கத்து பெருகும் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எனக்கு சொன்னாங்க அப்படிங்கிறத அனஸ் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க. அன்பானவர்களே, இந்த செய்தி தபரானி என்ற நூலிலும், முஸ்னது அல் பஸார் என்ற நூலிலும், முஸ்னது அபி யஅலா, தஃப்சீரை இப்னு கசீர் போன்ற நூற்களில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. தஃப்சீரில் சூரா அந்நூர் என்று சொல்லக்கூடிய 61வது வசனத்தில் இவ்வாறு சொல்லப்பட்ட ஒரு செய்தியை நமக்கு என்ன செய்கிறாங்க, அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கிறாங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையில் பரக்கத்து ஏற்படணும்னா வீடுகளில் மார்க்கத்திற்கு புறம்பான தவறான செயல்கள் இருக்கக்கூடாது, நன்மையான செயல்கள் இருக்கணும். அதுதான் பரக்கத்தை இழுத்து அழைத்து வரக்கூடியதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வெளியிலேருந்து நம்ம வீட்டுக்குள்ளே போகிறப்ப சலாம் சொல்லிட்டு போனோம்னா அது மிகப்பெரிய ஒரு பரக்கத்து என்பதையும் எல்லாமல்ல அல்லாஹ்வின் திருமறை வசனமும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொன்மொழியும் அழகிய உபதேசத்தை தரக்கூடியதாக இருக்கின்றது. அத்தகைய பாக்கியம் பெற்ற பரக்கத்துகளை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் வழங்கி எல்லா விதத்திலும் மன மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் வழங்கி நம்முடைய பொருளாதாரத்திலும் பிள்ளை செல்வங்களிலும் வீடுகளிலும் அல்லாஹு தஆலா நம்முடைய வியாபாரங்களிலும் மென்மேலும் பரக்கத் செய்து அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி